சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில வந்து சில ஆண்கள் அவங்க மனைவிகள் படுத்தின பாட்டை பத்தி பேசினாங்க. அதுல ஒருத்தர் தான் பழனி. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மேரேஜ் ஆகி 2 மாசத்துலயே ரொம்ப இடமா என்னை வந்து எவ்வளோ கொடுமையெல்லாம் பண்ணிட்டு என் சாப்பாட்டில் சாதம் வடிச்சிட்டோடனே அந்த தண்ணியை ஊற்றிப்பேன். அப்புறம் சாப்பாட்டில் கையை விட்டுப்பேன். நான் நீ போயிட்ட உடனே கிருஷ்ணாலயத்துக்கு மேலே ஊற்றிப்பேன், தூக்கு மாட்டிப்பேன். இப்படியெல்லாம் பயன்படுத்தி 4 பேர் பஞ்சாயத்து பண்ணி ஒரு திமிராகவே தான் பேசிகிட்டு இருக்காள். ஒரு ஒரு பணிவாக நம்ம குடும்பம் அப்படின்னு எதுவுமே இல்லை மேடம். அடிக்கடி தாலி கைட்டி வச்சிடறேன் மேடம். ஏதாவது இந்த தாலி இருக்கவே தானே நீ வந்து இந்த மாதிரிலாம் கேட்குற. இதே போல தான் மேடம் நான் 4 வருஷமாக நடந்தது. அவங்க திரும்பி வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க மேடம். அவங்க வந்து நல்ல பொண்ணு தான். அவங்க அப்பா அம்மா தான் அவங்களை கெடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பழனியோட மனைவி பிரியா தான் தரப்புல ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு வந்திருக்காங்க. அது என்னன்னு இப்போ கேட்போம். பிரியா, இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஏன் தோணுச்சு? எங்கள் மாப்பிள்ளை வீடு பார்த்தாங்கல்ல மேடம், அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு போக சொன்னாங்க. அவங்க தரப்பு நியாயம் சொன்னாங்க, உன் தரப்பு நியாயம் சொல்லு சொன்னாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இப்போ? கல்யாண நாள்லேருந்து 15 நாள்லேயே மாமியார் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு முன்னே பொண்ணு பார்த்துருக்காங்க. நகை 10 சவரம் போட்டு 1 லட்ச ரூபாய் கையில் கொடுத்து சொந்தமாக கடைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி எங்கள் மாமியார் வர சொல்ல போக சொல்லலாம் அதே சொல்லி நிற்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார் கம்முன்னு தான் இருக்காங்க. இல்லை, அது சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா என்னை பிடிக்கலையா அவங்களுக்கு. அவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க பெரிய பொண்ணு அவங்க பேச்சு என் கல்யாணத்தில் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அவங்க பொண்ணு வச்சு இப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பொண்ணை வச்சு பிரச்சனை பண்ணாங்க. என்னென்ன? எங்கள் தம்பி கல்யாணம் பண்ணிக்கலேன்ட்டு முதல் பொண்ணை தான் அவங்க கட்டினாங்க. பெரியவருக்கு கட்டினாங்க, எங்கள் சங்கர்ன்றவருக்கு கட்டினாங்க. 2வது என்ன கட்டினாங்க. சொந்தத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி. ஆமாம், சொந்த தம்பிக்கே பொண்ணு கொடுத்தாங்க. அதே போல் இன்னொரு பொண்ணும் கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்காருக்கு. அது போல் சொன்னாங்க. அதனால அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஆகி என் கல்யாணத்துக்கு கூட பிரச்சனை ஆச்சு. அவங்ககிட்ட சொன்னேன், இதை போல் அந்த பொண்ணு பிரச்சனை வந்து நிச்சயதார்த்த ஆல்பம் பார்த்துட்டு என்னை எங்கள் மாமா கட்டிக்கலாமே, என்னை கட்டிக்காமல் அவங்கள போய் கட்டிக்கினாங்களே, எப்படி என்னை கட்டிக்காமல் அவங்க கட்டிக்கலாம். அவங்க குடும்ப பிரச்சனை வந்து நாங்கள் தனியாக இருக்க சொல்ல உனக்கு 2ஆம் தடவை நான் கல்யாணம் பண்ணி தரேன், ஏன் அந்த பொண்ணு வச்சுன்னு பண்ணுறேன். நாத்தனார் வந்து என்கிட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி எங்கள் மாமியார் பேச்சு கேட்காத, அவங்க என்ன சொன்னாங்கன்னு எதிர்த்து பேசு. இப்போ அவங்க பெரிய தம்பிக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, அம்மா வந்து எங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்காத, நாங்கள் சொல்கிறதுக்கு கேளுன்னு சொல்லி கொடுத்தா மாதிரி பேசினாங்க. அதான் நான் சொன்னேன், எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, அவங்க வந்து என் பொண்ணு கட்டி கொடுக்கலையேன்னு தான் சொன்னாங்க. கண்டி அது உங்கள் குடும்ப விஷயம் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. உங்கள் அம்மா எதுனா பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் புதுசாக வந்த பொண்ணு. சரி, உங்கள் குடும்ப நிலவரம் எனக்கு தெரியாது. இதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து என்ன நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கிட்டு என்ன வந்து சொல்கிறாங்க. அதே போல் எங்கள் மாமியார் வந்து அவங்க சொல்லி கொடுத்து நீ பேசுகிற கேட்குற. பழனியை வந்து நீங்கள் சரியாக கவனிக்கிறதில்ல அந்த மாதிரிலாம் அவர் குற்றச்சாட்டு மாதிரி சொன்னார். நீங்கள் வந்து அவரோட சரியாக பேசுறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அவங்க எப்போ பார்த்தாலும் நான் என்னை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. என்னை பிடிக்கல, எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்த வந்து ஃபஸ்ட்டு குழந்த அது போல் தான் மாதமாக இருக்க சொல்லி எங்கள் மாமியார் சொன்னாங்க. குழந்தை உனக்கு வயிற்றில் இருக்குதா இல்லையான்னு தெரியாது எனக்கு. நான் வயிற்று இருக்கிற மாதிரி இல்லையா சுத்தமாக இல்லை பழுக்குதா, அவள் சும்மா நடிச்சுன்னுக்கிறா, ஏன்டா அவகிட்ட பேசினுக்கிற. ஃபஸ்ட்டு குழந்தை சும்மா குழந்தை இருக்கிற மாதிரி வாந்தி வந்து பிரச்சனை பண்ணுறா. பட் நீங்கள் டாக்டரை பார்த்து தானே கன்ஃபார்ம் பண்ணீங்க? கன்ஃபார்ம் அவங்களுக்கு தெரியும்ல. எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் அப்போ கூட கம்மன் தான் இருந்தார். சரி, நான் கேட்டேன் குழந்தை இருக்குதா இல்லையான்ட்டு, நான் அபார்ஷன் பண்ணி காமிச்சா அவங்களுக்கு தெரியுமான்னு. அப்போ தெரியும்ல இருக்குதா இல்லையான்ட்டு நான் கேட்டதுக்கு வந்து ஏம்மா அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லினுக்கிறா, அவள் மனசு கஷ்டப்படுறான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, அவள் இல்லைதான்டா, அவள் சொம்மானா நடிச்சுனுக்கா, அவங்க அக்கா பேச்சு கேட்டு நடிச்சுனுக்கிறா என்று இது பல்லாம் சொன்னாங்க. உங்கள் மாமியாருக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனையை வந்து உங்களோட பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன தனியாக ஊதி கொடுட்டான். எங்கள் மாமியார் வந்தால் சில இருக்கிறாங்க, வர சொல்ல போக சொல்ல ஃபோன் பண்ணி என்னடா அவங்ககிட்ட வாழ போகிறே இல்லையான்ட்டு கேட்கறது எப்போ பார்த்தாலும். ஏன் வாழக்கூடாதுன்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்குதாங்க? அவங்க வந்து நான் அவங்க பொண்ணு சொல்கிற பேச்சு நான் கேட்குறேன்னா அது உண்மையா? இது வரைக்கும் அவங்க சொல்லி நான் எதுவுமே கேட்டதும் இல்லை, நான் எதுவும் பேசணும் இல்லை. ஏதாச்சும் ஒன்று அவங்க அவங்க தப்பாக பேசினா நான் ஏன் அவங்க அந்த பொண்ணை
சாப்பிக்கிறீங்க, இந்த நாளைக்கு எதனா ஒன்று நீங்கள் தான் போக போகிறீங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை. இந்த நாளைக்கு எதனா ஒன்று நீங்கள் தான் போய் பார்க்க போகிறீங்க. அவங்களுடைய பொண்ணு தானே அது? ஆமாம், சொந்த பேத்தி, பொண்ணு வயிற்று பேத்தி தான் அவங்களுக்கு. ஏன் இப்படி அனாவசியமாக பேசுனுக்கிறீங்க? நீலாம் அவங்க சொல்லி பேச்சு, அவங்க சொன்னதான் அவங்க பேச்சு தான் கேட்குற பழுகுது. அவங்க சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை பண்ணி நான் போகிறேன், எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இல்லாத போல் சண்டை வலிச்சு அவங்க வந்து என்ன வந்து கேட்குறாங்க. எங்கள் அம்மாகிட்ட இது போல் நீ கேட்டியாமே, நான் சொல்லி நீ சண்டை வலிக்கிறியாமேன்ட்டு கேட்குறாங்க. பழனியை வந்து ஆள் வச்சு அடிச்சாங்களா? இல்லைங்களே, பழனியை வந்து யாரோ அடிச்சிருக்காங்க. யாரும் அடிக்கல, அவங்க அம்மா தான் கழுத்துக்கு அடிச்சாங்க. பழனியோட அம்மாவா? அவங்களே தான் கழுத்துக்கு அடிச்சாங்க. என்னை கழுத்து பிடிச்சி செவுத்து இடிச்சாரு. பக்கத்து வீட்டு ஆயெல்லாம் வந்து மடக்குனாங்க. நான் ஒரு அடி தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு அடிக்காதீங்க, அந்த பொண்ணுக்கு ஏதானு ஒன்று ஆச்சுன்னா. அது பெரிய பையன் மாசமாக இருக்க சொல்ல கூட கழுத்து பிடிச்சாரு, மழக்கச்சு விட்டேன். குத்தனுக்கார வாசல எல்லாம் சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு நாளைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணும். நான் தமாசா கழுத்து பிடிச்சா விழுவான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரா? முதல் பையன் வயிற்றுல இருக்க சொல்ல கன்சூர் இருக்க சொல்ல என்ன பண்ணாங்க. பழனியோடைய தாயாரே அவருடைய தலை மேலே கல்லை தூக்கி போட்டிருக்காங்கன்றீங்க. ஆமாம், அவர் அப்படி சொல்லலை. அவர் உங்கள் அம்மா உங்கள் வீட்டார் தான் பண்ணதா சொன்னார். எங்கள் அக்காவுக்கு சின்ன நாத்தனார் இருக்காங்க, சின்ன மாமனார் இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னாங்க, எங்கள் அம்மா கல்லு தூக்கி அடிச்சாங்க ஃபோனில். எங்கள் அப்பா அவங்க என் சொத்து வித்தாச்சுன்னு அவங்க 2 பேர் எங்கள் அப்பா வந்து தம்பியை ஜெயிலில் போட்டு வைப்பேன். நான் அவங்க உள்ளேருந்து வராத அளவுக்கு நான் பண்ணுவேன். எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க. அவர் ஃபோனில் சொல்கிறாரு, நாங்களும் கேட்டோம். அதுக்கப்புறம் கவுன்சிலர்கிட்ட போய் சொன்னாங்க, எங்கள் தம்பி அடிச்சாங்கன்ட்டு. எங்கள் தம்பி கழுத்துக்கு அடிச்சாங்கன்ட்டு. நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், எங்கள் தம்பி கழுத்துக்கு அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து எங்கள் அம்மா கழுத்துக்கு அடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அவர் அப்படி பண்ணாருன்னா என்னம்மா நடந்தது உங்களுக்குள்ள? அவங்க அண்ணன் சொல்கிற பேச்சு கேட்பாரு. அவங்க அண்ணன் என்ன சொல்லுவார், உனக்கு வண்டி எடுத்தானே சொன்னாங்களே, எடுத்து கொடுத்தாங்களா? அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க சொல்ல நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டித்தரேன். இப்போ சொந்தமாக உனக்கு எங்கள் பிள்ளைக்கு இடம் இருக்குது, நான் சொந்தமாக வீடு கட்டித்தரேன், சொந்தமாக ஒரு கடை வச்சு தரேன். இப்படி சொல்லி தான் அவங்க ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க சொல்லவே ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. சரி. ஆரம்பத்தில் எனக்கு மாப்பிள்ளையும் பிடிக்கல, எனக்கு அவங்க குடும்பத்து ஆளுங்களும் பிடிக்கலன்னு தான் சொன்னேன். எங்கள் அப்பா நான் சொன்னார், அவங்களாம் நல்லவங்க, இந்த பொண்ணு பார்த்தாச்சாங்க புரோக்கர். அவங்க சொன்னாங்க, அவன் நல்ல பையன்தான், அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அந்த பையன் நல்ல பையன்தான், இது அதனால நீங்கள் நம்பி என்ன நம்பி பொண்ணு கொடுங்க என்று புரோக்கர் சொன்னாங்க. சரி. நான் சொன்னேன், அது நிச்சயதார்த்தத்துக்கு சொல்ல முன்னாடி போய் ஆயிட்ட பிறகு சொல்கிறாங்க, இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பொண்ணு எடுக்கிறீங்க, மாப்பிள்ளை எடுக்கிறீங்க, அவங்க மோசமான ஆள். யார் சொல்கிறா? அவங்க வீட்டில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களே சொன்னாங்க, அவங்க சொந்தக்காரங்களே சொன்னாங்க. சரி. அவங்க மோசமான ஆளுங்களாச்சு. மோசமான ஆளுங்கன்னா என்ன வகையில்? அவங்க ஃபஸ்ட்டு அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க அக்கா சின்ன அக்கா இருக்காங்க, சின்ன அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு வாழலை. அதுக்கப்புறம் 2வது ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப எங்கள் மூத்தார் இப்போ எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ண சொல்லலாம். அவங்கவுங்க சிடி ஆல்பம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா அவங்க இப்போ 2 இடத்துல வாழலையே, 3வது இடத்துல ஒரு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு 2 திருமணமும் டிவோர்ஸில் முடிஞ்சிருக்கு. ஆமாம். அவங்க ஹஸ்பண்ட்லாம் நல்லவங்களாம். இவங்க அண்ணன் பேச்சுக்கு அவங்க அண்ணன் பேச்சு கேட்டுக்குன்னு நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டோடு வந்திருக்காங்க. எத்தனை வருஷமாக பிரிஞ்சிருக்கீங்க நீங்கள்? இப்போ ஒரு மாதம் ஆக போகுது. 1 மாதம் ஆக போகுது. அது அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு விட்டு வந்துடுறான். சாதாரணமாக அந்த கல்யாணத்துக்கு போனேன் நான், எங்கள் நாத்தனார் பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போக சொல்ல நான் சொன்னேன், குழந்தைக்கு இப்போ நைட்டும் சாப்பிடல, காலையும் சாப்பிடல, உடம்பு சரியில்லை, பால் வாங்கி தரையாமல் உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுக்க தான் முக்கியமானு கேட்டேன் நான். அது கேட்டு ஏன்டா உன் பொண்டாட்டி நீ பேச விட்டு நீ கேட்டுங்கிறான். அவன் எங்கள் மூத்தார் கேட்குற சங்குன்ற கேட்குற, உனக்கு செருப்பு பிச்சுக்கொண்டி தராத இல்லாத நாய்கிட்ட இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அப்படி இருந்து கூட உனக்கு எவ்வளோ திமிரு உனக்கு. அவள் 4 அடி அடித்தா தானே கம்னு இருப்பா. கட்டின பொண்டாட்டி செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிற வரைக்கும், அண்ணங்காரன் சொல்கிற வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு கம்முன்னு தான் இருந்தேன். கம்முன்னு இருந்துட்டு சரி அது போல் அந்த பிரச்சனை விட்டுதுன்னு நான் கம்முன்னு வந்துட்டேன். யார்கிட்ட பேசல கொல்ல. சனிக்கிழமை ஜுரம், எனக்கு ஜுரம், குழந்தைங்களுக்கு ஜுரம், ஒன்றுமே முடியாமல் சரி நாளைக்கு பால் காய்ச்சணும் ஒரு வீட்டுக்கு, எதிர்க்கவே ரிஸ்க் போகிற மாதிரி. அந்த வீட்டுக்கு போகலான்ட்டு பொறுமையாக ஒரு ஜுரத்துலேயே தொலைக்கி பக்கத்தில் பேசினு இவ்வளோ உடம்பு சரியில்லைக்கான்னு சொல்லி வந்தேன். சரி பரவாயில்லம்மா, நீ பொறுமையாக சாமத்துக்கத்தோடு உனக்கு பொறுமையாக அந்த வீட்டில் கூட போய் தேய்ச்சிக்கலாம். இல்லைக்கா ஒரு புது வீட்டுக்கு போக சொல்ல அழுக்கு சாமான் எடுத்துன்னு போகக்கூடாதுன்ட்டு நான் சாமான்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுன்னு வந்தேன். 9 மணிக்கு உடம்பு சரியில்லை, அவராச்சும் சாப்பிட்டுமேட்டு சாப்பாடு வச்சுட்டு தக்காளி சாதம் கலரலான்னு வந்து சரியான பிரச்சனை.
என்ன நடந்தது? எங்கள் அக்காவுக்கு இப்போ கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கல. நான் 2வது தரம் கட்டிக்கலான்னு இருந்தேனே. யார? எங்கள் அக்கா. எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணாங்க. அப்படின்றாரா? ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இது 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் 4 வருஷம் மாதம் தான் 4 வருஷம் ஆகுது. உங்க வீட்டுக்காரர் இந்த வார்த்தையை சொன்னாரா? ஆமாம். எங்கள் வீட்டுக்கார் என்கிட்ட சொன்ன விட பரவாயில்லையா, எங்கள் அக்கா சின்ன மாமனாருக்கு வீட்டில் சொல்லியிருக்காங்க, இதை போல் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா உங்கள் மூத்த மாமியார் வீட்டில் எதுக்கு பொண்ணு எடுக்கிறாங்க. எங்கள் அக்கா ஹேண்டிகேப்பு. சரி. ஒரு கால் தங்கி எங்கள் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை ஒரு கண்ணு தெரியாது. சரி. ஸோ அவர் நான் சொன்னார், இதெல்லாம் சொல்லிக்காதமான்ட்டாங்க. இது வர சொல்ல போக சொல்ல நான் தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் அந்த பொண்ணுக்கு எது கல்யாணம் பண்ணிக்கிறேன் வந்து கேட்குறாராம். கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு பிறகு கல்யாணம்லாம் முடிஞ்சு வராங்க, உனக்கு கல்யாணம் முக்கியமா, உனக்கு கல்யாணம் உனக்கு அவசியமா, இப்போது எனக்கு வண்டியை தராதுக்கு முன்னே உனக்கு எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணலாம் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு என் குழந்தைங்க 2 குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எது இருந்தாலும் அந்த பொண்ணு தான் பார்க்கும். அந்த பொண்ணு தாலி கட்டத்து கூட என்ன பார்க்கக்கூடாதுமே பண்ணார். இப்போ எல்லாமே பல்ல கடிச்சுன்னு இருந்தேன். நானும் ஒவ்வொரு நாள் இம்சை பண்ணிருக்கிறாரு. ஒரு சின்ன பிரச்சனை ஆனால் கூட பக்கத்து 3வது வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்கிறது லேடிஸுங்கிட்ட, என் பொண்டாட்டி சாப்பாடு போட பண்ணிட்டா, சாப்பாடு போட வந்து பிரச்சனை நடக்குதுன்ட்டு தெரிஞ்சுதான் நான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் தைச்சிட்டு குழந்தைங்கள கூட இப்போ நைட் எல்லாம் குழந்தைங்க கூட மூச்சுன்னு இருக்கணுமே, சின்ன குழந்தை 1 வயசு குழந்தை வச்சிருக்கேன், அவனை கூட மூச்சுன்னு இருக்குமே, அவனுக்கு கோசமே நான் சீக்கிரமாக படுக்குது, பகலே ரெஸ்ட் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். என் பொண்டாட்டி பேச மாட்டேன்றா, கொல்ல மாட்டேன்ற, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறா, சாதாரணமாக பேசினாவே பிரச்சனை நடக்குதுன்ட்டு நான் கம்முன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கம்முன்னு போய் பத்துக்கிறது. தெரியாத போலாம் வந்து சொல்கிறாரு உங்கள் வீட்டுக்காரு, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சண்டை பிடிச்சி என் ஃபேமிலி இதாகிடும், உங்கள் வீட்டுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லு, வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனாங்க, இனிமேல் பேச மாட்டாங்கன்னு சொல்கிறேங்க்கா சொன்னேன். அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதே வேத வாக்கு. என் குழந்தைங்க நெருப்பாக ஜுரம் குளிருக்கு அடிச்சிருந்தா கூட, மூச்சு அடிக்கிற மாதிரி சளி பிடிச்சிருந்தா கூட, எப்போ பார்த்தாலும் அவங்க அண்ணன் பசங்க எங்கள் அண்ணி இவங்கள தான் சொல்லுவாங்களா அண்ணி, மற்றபடி அடிக்க மாட்டாங்க. ஒரு மாசமாக இருக்கிற பொண்ணு கூட பார்க்க மாட்டாங்க. பழனி வந்து அவருடைய அண்ணா சொல்றதை தான் பெரும்பாலும் கேட்கறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமாம். சரி, இப்போ அவரை கூப்பிட்டுருக்கோம், அவரோட நீங்க பேசுறீங்களா நேர்ல? யாருக்கிட்ட? பழனிக்கிட்ட. நான் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லையே. எப்போ ஒரு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கே தெரியாமல் வர வச்சு, அவங்க குடும்பத்தாளுங்க வர வச்சு எங்கள் அம்மா அடிச்சிருக்காங்க. யாரு? எங்கள் மூத்தாருக்கு அது சாத்திட்டு அடிச்சிருக்காங்க. உங்க அம்மாவையா? ஆமாம், எங்கள் மூத்தார் எங்கள் வீட்டுக்கார் 2 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. என்னை கழுத்து பிடிச்சி போட்டதுனால எனக்கு கையில் மறுத்துச்சுன்ட்டு என்னை இட்டுன்னு போயிட்டு ஆட்டோவில் உட்கார வச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, உங்கள் அம்மா உள்ளே விட்டு கழுத்து சாத்தி மாறி மாறி அடித்தாங்க. மாமியார் இருந்து எல்லாமே ஓரத்துலேருந்து எல்லாமே அடித்தாங்க. எல்லாம் சேர்ந்து அடிச்சது. உங்கள் அம்மா முடியாமல் போயிருந்தாங்க. அப்பா இருக்காங்க, அவங்க தண்ணி சாப்பிட்டா பேசுவாங்க சரி, மற்றபடி எதுவுமே இருக்கிற இடமே தெரியாது. அவர் இருக்கிற இடத்துலையே அவர் கழுத்துக்கு அடிச்சாருன்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் தம்பி கழுத்துக்கு அடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கழுத்துக்கு அடிச்சிருக்காங்க, எங்கள் அப்பா கழுத்துக்கு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரியா சொன்ன விஷயங்களை பற்றி மேற்கொண்டு பேசுறதுக்காக பழனியை கூப்பிட்டுருந்தோம், அவரும் வந்திருக்காரு. இப்போ 2 பேர்த்தோடையும் பேசுவோம். பழனி, பிரியா வந்து உங்களை பற்றி ஒரு சில குறைகள் சொன்னாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ உங்களை கூப்பிட்டுருக்கோம். சரி. முதலாவதா நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் சொல்கிறபடி தான் கேட்பீங்க? இல்லை, அப்படிலாம் வேண்ட முடியாது. அப்படிலாம் எதுவும் இல்லையா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சண்முகன்றவர் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாருங்க. அவர்கிட்ட அன்றைக்கே சொல்லிட்டாரு, இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தவிர 2வது அவங்க வீட்டு வாசப்படி விட நான் வரமாட்டேன். இது ஒன்றும் மாமியார் வீடு வச்சு அவங்கள வச்சு செய்கிறதுக்கு கொண்டது எதுவும் நானும் வந்து கேட்க மாட்டேன். அப்படி கேட்குற மாதிரி இருந்தாலும் நான் வரமாட்டேன். இது ஒன்றா அவங்க பாடு அவங்க இது அன்றைக்கே வந்து சொல்லிட்டார். இன்றைக்கி அந்த வார்த்தை தான் சொல்கிறாரு. அவர்கிட்ட நான் வேலை செய்கிறேனே தவிர என் குடும்ப கதையை அவர் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை, நானும் அவர்கிட்ட சொன்னதும் கிடையாது. அவங்க நினச்சிக்கிறாங்க அண்ணன் பேச்சு தான் கேட்டுன்னு ஆடுறேன் அப்படின்னு அவங்க தவறாக நினைக்கிறாங்க. அது இல்லை. அது இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சொன்னது எப்படின்னா, அப்போது அவங்க அண்ணன் பேச்சுக்கு அவங்க அண்ணன் வந்து எங்கள் அம்மா எப்படி அடிக்கலாம்? அவங்க அம்மா அவங்க அண்ணா வந்து எங்கள் அம்மா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மாவை அடித்ததா சொல்கிறாங்க. மேடம், அவங்க வந்து மரியாதையே கிடையாது அவங்கக்கிட்ட.
எந்த ஒரு மரியாதை எங்கள் அப்பா வந்து பேரம்பேத்தி எடுத்து கொள்ளு பேரனை எல்லாமே எடுத்து இன்றைக்கி 85 வயசு ஆகுது. அவங்களுக்கு போய் இவங்க அம்மா வந்து செருப்பால் அடிப்புன்னா எந்த ஒரு பிள்ளையும் வந்து பார்த்து நீ எப்படி சும்மா இருக்க முடியும்? அவங்க அது சொல்ல மேடம், செருப்பால் அடிப்புன்னு அவங்க சொன்னாங்க. சொல்லவே இல்லையா. இது உண்மை. இது பழனி, உங்க அண்ணன் வந்து உங்க ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணதா சொன்னாங்க. உங்க முன்னாடியே ஒரு தகாத வார்த்தை சொன்னதா சொன்னாங்க. அது சொன்னது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. எப்படி சொல்லும் போது நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க? பேசாமல் இருந்தேன்னா இவங்க பண்ணுறது யாருக்குமே பிடிக்கல. எங்கள் மாமியாக வந்து சண்டை போகிறாங்க. ஏன்பா உங்கள் பொண்டாட்டி என்ன ஆச்சு? இப்போ ஒரு தாய் மாமன் தானே நீ வந்து கிட்ட இருந்து தானே இப்போ பார்க்கணும். இப்போ 10 மணிக்கெலாம் நம்ம கிளம்ப போகிறோம், 11 மணிக்கெலாம் நீ ஏன் அது மட்டும் என்ன அவசரம், ஏன் அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அவங்களே கேட்டபோது உங்கள் தம்பி பொண்டாட்டி ஏன்பா அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு அவங்க கேட்டாங்க. எங்கள் மாமாவும் வந்து கேட்டார், ஏம்மா என்னம்மா ஆச்சு? நான் யாருக்குமே வந்து மரியாதை கொடுத்து பேசலை. நீ எப்படி ஏன் அந்த மாதிரி பண்ணுற? உனக்கு என்ன குறை ஆயிடுச்சு இது வரைக்கும்? உனக்கு என்ன குறை அது சொல்லுங்கள். நீங்க நேரா கேட்கலாமே. இல்லை நீங்களே கேளுங்க. சொல்லுங்க பிரியா. குழந்தைக்கு பால் வாங்கி தர முடியுமா முடியாதான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒரு கல்யாண சத்தில் எப்படி எப்படி இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு 10:30 மணிக்கு பொங்கல் விட்டுனா ஜீர்ணிக்குமா ஜீர்ணிக்காது? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா ஜீரணிக்காது. ஜீர்ணிக்காது. உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறது முக்கியமா? ஜெராக்ஸ் எடுக்கிறதோடு உனக்கு குழந்தையோடு உனக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறது உங்கள் அண்ணன் சொல்கிற சொல்லு பேதவாக்காருன்னு எடுத்துக்கோங்க. என்னன்னாலும் ஒரு குழந்தைக்கு பார்க்கணும்ல. அவங்களுடைய தரப்புல இருந்து பார்க்கும்போது அது நியாயமா தானே பண்ணி. அது இல்லை மேடம், அது வந்து எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அக்கா இருக்குது, எங்கள் அண்ணி இருக்குது, எங்கள் அக்கா பொண்ணு இருக்குது, எல்லாமே அவங்க குழந்தைய தூக்குறாங்க. வந்து நான் வந்து அம்மா இருக்காங்களா அவங்ககிட்ட சொல்லணும்னா அவங்களாம் எனக்கு குழந்தைக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீ தான் செய்யணும் அப்படின்னு ஏன் சொல்கிற? அப்படி சொல்ல மேடம். எப்பவுமே அப்படிதான் இருக்கேன். எங்கள் அம்மா வந்து குழந்தை தூக்கக்கூடாதான். எங்கள் அம்மாலாம் வந்து என் குழந்தை தூக்க மாட்டாங்க. அவங்க பெரியவன் என்ன போல இருக்கிறான்ட்டு தூக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அதெல்லாம் போய் மேடம் பேச மாட்டாங்க. நீங்க ஏன் அப்படி நினைச்சிருக்கீங்க? என்ன போல நான் நினைக்கிறேன் மேடம். இது வரைக்கும் நான் வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து என் பையன் என்ன போல கருப்பா இருக்கிறான்ட்டு சொல்லிட்டு என் குழந்தை தூக்க. யாரு சொன்னா பிரியா? அவங்க வீட்டுல எல்லாம் அவளாட்டமே தான்டா இது, நாங்க தொட மாட்டோம். சரி, அம்மா சாயல்ல இருக்கு குழந்தை இருக்கிற வரைக்கும் தூக்குற மாதிரி தூக்குவாங்க. அப்படி போயிட்டு பிறகு விட்டு கடாச்சிட்டு தூக்கி அப்படி தள்ளி விட்டுருவாங்க குழந்தைய. அது எப்படி மேடம் தள்ளி விட்டு கம்முன்னு போயிடுவாங்க. சொல்லுங்க நீங்களே. யாரும் தூக்க மாட்டாங்க. சின்னவனை வந்து தூக்குவாங்க நல்லா. இவராட்டமே இருக்கிறதுனால சகப்பா இருக்குது சொல்லிட்டு சின்னவனை நல்லா தூக்குவாங்க. அவங்க என்னைக்காவது அப்படி சொன்னாங்களா? சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லாம யாரும் சொல்ல மாட்டாங்க மேடம். உங்க காது பட சொன்னாங்களா? என் காது படம் தான் சொன்னாங்க. சரி, அவங்க சொல்லிட்டு போட்டோம். 1000 இருந்தாலும் அது உங்க குழந்தை. என்ன பழனி? பால் இல்லைன்னு சொல்லியே தவிர பெண் வீட்டுக்காரர் தான் போயிட்டு எனக்கு பால் வாங்கி கொடுத்தாரு. நீ எதுனா இருந்தால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா, நீ ஏன் போகிற நீ கடைக்குன்னு சொன்னார். அவர் தான் வாங்கிட்டு வந்து கொண்டு கொடுத்தாரு. நீ எப்படி நீ இல்லைன்னு சொல்கிற, பால் வாங்கி இல்லைன்னு சொல்கிறீங்க? சின்னவன் அழுதுன்னுக்குறான் மேடம். பெரியவன் யார்கிட்டும் போக மாட்டேன்றான். என்கிட்டயே இருக்கிறான். 2 பசங்களும் என்கிட்ட இருக்குது. நான் யார்கிட்ட போய் நான் படியில் சின்ன படி அது குழந்தை தப்பி தவிர இருந்துச்சுன்னா 2 குழந்தை வச்சு எப்படி பெரிய ஆளு மேடம், அது பெரிய சத்திரம் மேடம். அது யாரு கேட்டாலும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கள் அக்கா பொண்ணு உனக்கிட்ட சோசியலாக பேசுது, சின்ன பொண்ணு, உனக்கு எல்லாரும் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் என்னை நானே வந்து எதிர்ப்பு செய்யணும்னு நீ ஆசைப்படுறேன்? நான் சொல்லிட்டு போனேன் இல்லையா, நான் ஆஃப் வரேன்னு. சரி, நான் வரலன்னும் போது நீ குழந்தைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டலாம் இல்லையா? அதனால் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். இதுவெல்லாம் ஒரு பெரிய காரணமா? அக்கா பொண்ணு தான் உனக்கு வந்து தாங்க போதனாலே நம்ம புள்ள தானே தாங்க போகுது அப்படின்னு 10 பேர் எதில் கேட்டால் எங்கள் மாமி காதில் வீந்துச்சு. என்னம்மா இந்த மாதிரி பேசுகிற, என்னம்மா ஆச்சு உனக்கு, நல்லா தானே வந்தேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டது. நான் இப்படி தான் நடந்துப்பேன்னு கூட சொல்லலை, சைலண்ட்டாக இருக்கிறதே தவிர எங்கள் அண்ணன் காதில் வேறு என்னப்பா உங்கள் தம்பி பண்ணுறாடி இப்படி கேட்டதுக்கு அவர் வந்து 2 வார்த்தை கேட்டதார். கைதை நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார். சரி பிச்சுன்னு கேட்டார் மேடம். அவர் எப்படி பண்ணி அப்படிலாம் கேட்கலான்னாக்கா அவர் தான் மேடம் அது உரிமையோட கேட்குறாரு. அதனால ஒன்று உரிமை வேற. இது வந்து உங்க அண்ணன் அப்படி கேட்க கூடாது. எப்படி மேடம் இருங்க. சரி, அப்படியே அவர் கேட்டுட்டார் அப்படின்னும் போது நீங்க பேசாம இருந்திருக்க கூடாது இல்லையா? நான் வந்து சரி போங்க நான் சொல்லிட்டேன். நீங்க நான் பாத்துக்கிறேன் கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கணும். நான் சொல்லிட்டேன் மேடம், நீ ஏன் இதெல்லாம் கண்டுக்கிறீங்க நான் சொன்னேன். நான் சரி நான் என்ன பண்றது, 4 பேர் எது மனைவியை பார்த்து அப்படி பேசாதீங்க அண்ணான்ல சொல்லியிருக்கணும் நீங்க. நான் சொன்னேன் மேடம், அது வந்து நான் சொல்லிட்டேன். நான் நீ ஏன் கண்டுக்கிறீங்க, மாமி தான் பேசுறாங்க இல்லையா, அவங்க பேசிட்டோம், தவறான எண்ணத்தோடு அவர் கேட்க மாட்டார். சொல்லுங்க பிரியா. எப்படி மேடம், நான் நாளைக்கு அவங்க பொண்டாட்டியை நீங்க சரி பிச்சுன்னு கேட்டா அவங்க எதுனா கேட்க மாட்டாங்களா? அவங்க வந்து அப்படி போட்டா போட்டிக்கு கேட்க வேண்டாம். அவங்க சரியா கேக்குறாங்கன்னா இவங்க கம்முன்னு இருக்காங்க. உங்களுக்கு பழனி கிட்ட என்ன குறை, இதுதான் எனக்கு குறை, நீங்க இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. சாதாரணமா வந்து ஒரு வீட்டுல சின்ன பிரச்சனை கூட 3வது வீட்டுல பொம்பளை கிட்ட போகுது.
ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் சரி கல்யாணம் ஏன் நல்ல பழனி, கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனையை நீங்க 3வது மனுஷங்க வரைக்கும் 3வது மனுஷனா வீட்டை விட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்றீங்க? மேடம் நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து எல்லார்கிட்டையும் சொல்ல நீங்க மாட்டேன். உங்களுக்கு பிரச்சனைனா நேரா அவங்க கிட்ட எல்லாம் பேசணும். நான் பேசி பார்த்துட்டேன், கேட்குற மாதிரியும் தெரியல. பக்கத்து வீட்டில் பெரிய வயசான ஆயா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட தான் கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, நீங்களே கேளுங்க, எங்கள் அம்மா மாதிரி தான் உன்னை நினச்சி உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க வந்து கண்டிக்கிட்டோம். எது ஒன்று நம்மளே கண்டினாக்கா அது வந்து உனக்கு தவறவே தெரியும். அதனால் அவங்களுக்கு கூட்டு வந்து கேட்டால் 4 பேர் வந்து உனக்கு கண்டிக்கிறோன்னு தெரியும், உனக்கு திருத்தர மாதிரியும் அவங்க சொல்லுவாங்க. காம்பவுண்டில் இருக்கவங்க கிட்ட 2-3 பேர் இதை சொல்லியிருக்காங்க. நான் வந்து அவங்ககிட்ட சொன்னால் அவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க. சரி, அது நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் அப்படி போய் பக்கத்து ஒவ்வொரு வீட்டுக்காரங்க வாட்டி கிட்ட சொல்றது நல்லது கிடையாது இல்லையா? அந்த அன்னைக்கு தப்பு பண்ண அன்னைக்கு தான் நான் வந்து சொன்னதை தவிர மீதி எதுன்னு சொல்லது கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் கூட சொல்லியிருக்காங்க மேடம். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டுக்காரர் இப்படி தான் பேசுறாரு, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வந்து பொண்டாட்டிக்குள்ளே ஏதோ நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா உங்கள் வீட்டுக்காரால நாங்கள் பிரிஞ்சிருக்கணுமா, ஏற்கனவே நாங்கள் பிரிஞ்சிருந்தது போதும், நாங்கள் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்குறோன்னா கடவுள் விட்டு வழியில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். இவர் வந்து சும்மா வந்து நைட்டில் இருந்தாலும் சரி பகல் இருந்தாலும் அவர் இருக்க சொல்லுவேன் பவானி அம்மா அவங்க பேர் சொல்லி சொல்லி கூப்பிட்டு இதுமே பேசுகிறாராம், இதுமே பண்ணுறா செய்கிறா. அவர் சொல்றது பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதுக்குமே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, யாருக்குமே மரியாதை கொடுக்க யாருக்குமே மாட்டேங்கிறீங்க. மரியாதை கொடுத்ததே அவங்க கிடையாது வீட்டு மேடம். ஆளுங்க வந்தாங்கன்னா நான் மரியாதை கொடுக்கல இல்லைங்களே, நான் மரியாதை கொடுக்குறேன். வந்தாங்கன்னா டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, சாப்பாடு செஞ்சும் போடுறேன். அவங்க நான் சொன்னாங்க எல்லாமே சாப்பாடுலேருந்து எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு என்னத்தம்மா சொல்கிறாங்க, எதுவுமே நல்லா இல்லை, இது லாஸ்ட் வரைக்கும் நல்ல பேர் கிடையாது. நான் அதான் இப்போ நாங்கள் சொன்னேன் என் பொண்ணு கட்டினீங்களா வெளியேத்தில் கட்டினீங்களா அனுபவிச்சு தான் அவனுட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. என் காது பட சொன்னாங்க, இது போலாம் பேச என் காது பட பேசுனேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் எதிர்க்க சொன்னேன் நான். சரி அவங்க சும்மா சொல்கிறாங்க விட்டு போன்னு சொன்னால் சரி நான் கம்முன்னு இருந்துட்டேன். ஏன் பழனி, உங்க வீட்டாரும் வந்து கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லணும்? இல்லை மேடம், அந்த மாதிரிலாம் வந்து யாரும் அனாவசியமாக சொல்ல மாட்டாங்க. ஒரு தமாசு கூட எங்கள் அம்மா ஒரு வேலை சொன்னாங்க, நான் வந்து அது மாதிரிலாம் சொல்லாதமான்னு சொல்லிட்டேன். சரிப்பா அதாவது நான் சொல்லலைன்றேன். அதெல்லாம் தமாஷ்க்கு சொல்லக்கூடாது. தமாசு கூட சொல்லாதம்மா சொல்லிட்டேன். அப்படி இல்லை மேடம், எப்படி எங்கள் அக்காவை கட்டிப்பேன்ட்டு அவங்க எல்லாருமே சொல்கிறது கட்டிக்கிறேன் நான் 2ஆம் தரம் கட்டிக்கிறேன் என்கிட்ட நான் ஒரு வாட்டி சொல்ல கல்யாணம் ஆன நாள்லேருந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்கிறாரு. இல்லை மேடம், அது வந்து தவறான பேச்சு அது. ஏன்னா நான் சொன்னது ஒன்றா உண்மைதான், சும்மா தமாசு சொன்னது தான். எது பழனி நீங்க ஆனால் நீ ஜோக்குன்னு சொல்றீங்க? மேடம் இது வந்து புருஷனுக்கு கணவனுக்கு உள்ள ஒரு வித்தியாசம், ஒரு பேச்சு வச்சு இதெல்லாம் எதுக்கு நீ அங்கே போய் சொல்லிங்க? அப்போ நீ சொன்னதெல்லாம் நான் போய் எங்கள் அண்ணன்கிட்ட எங்கள் குடும்பத்தார் பக்கத்து வீட்டுலாம் சொன்னேன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் அன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து கல்யாணத்தான மறுநாள் சம்பவம் வந்து கல்யாணத்துக்குள்ளேயே நீ வந்து குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு தகராறு பண்ணேன். மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மதியம் சாப்பாடும் செய்யலை. நீ அன்றைக்கி நைட்டு போயிட்டு அவங்க அக்காளுக்கு வந்து தாலி பிரித்து கொடுத்தாங்க. அதுக்கு எந்த வார்த்தையும் சொல்லாமல் அவங்க அம்மா வந்து ஸ்ட்ரெயிட்டாக குழந்தை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீயும் எந்த பதிலும் சொல்ல. கேட்டாக்கா ஆம்பளைங்களாம் இங்கே வேலை கிடையாது, பொம்பளைங்களுக்கு தான் வேலைன்ட்டு நீ சொல்கிற. நேராக அவங்க வீட்டில் போய் பார்த்தாக்கா 10 ஆம்பளைங்க, ஒரு 5 ஆம்பளைங்க இருக்கிறாங்க, 10 பொம்பளைங்க இருக்காங்க. அவங்ககிட்டே சொன்ன நியாயத்தை 1000 தான் இருந்தாலும் மரும் பிள்ளைக்கு வந்து மரியாதை கொடுக்குறது தான் நல்லது, நீங்கள் ஏன் அந்தமாரி பண்ணுறீங்க அவங்களே திட்டினாங்க. என்ன அது கூட நான் பெருசாக எடுத்து நான் வந்துனேன்ட்டேன். இருபா 1000 தான் இருந்தாலும் வாபா உட்காருபான்னாங்க. இல்லை சார் நான் வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் வந்து இந்த கோவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து வேணும்னே காலையிலையும் டிஃபன் செய்யலை, எதுவுமே செய்யலை, மதியானத்துலேயும் எதுவுமே சாப்பாடு செய்யலை, குழந்தைங்களை மட்டும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு காசு வச்சுட்டு போயிட்டேன். அப்படி இருந்து நீ வந்து குழந்தைங்களை இட்டும் போக கண்டுக்காமல் இருக்கிற. என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு, என்ன குறை உனக்கு? நாளான்னைக்கு வந்து எதிர்க்கு வந்து கிரக பிரசனம் பண்ணி நம்ம போயிருக்கோம், பால் காய்ச்சிட்டு வந்துருக்கோம், குடும்பத்துக்கு போனோம், நீ ஏன் இந்த மாதிரிலாம் மூஞ்சி தூக்கி வச்சுன்னுக்கிறேன்னு கேட்டேன். எந்த பதிலும் இல்லை. நான் இப்படி தான்டா செய்வேன், நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கோவத்தில் ஒரு அடி அடிச்சிருந்தான். 9 மணிக்கு நீ வந்து ஆம்பளை தானே வந்து பார்க்கணும், குழந்தை இட்டுன்னு போகணும்னு சொல்ல. சரி நான் இட்டுன்னு போகிறேன். அவங்க காசு வச்சுட்டு சொல்லவே இல்லை மேடம். மேடம் 10 வாட்டி நான் சொல்லிட்டு போகிறேன், சிலாப்பில் காசு வச்சு சொல்லவே இல்லை. நான் பார்த்தேன் மேடம், அங்கே 50 ரூபாய் அந்த டாக்டர் பீஸு 70 ரூபாய், மருந்து எல்லாமே வாங்கி தந்து எப்படி 150 ரூபாய் 200 ரூபாய் ஆகும். அந்த 50 ரூபாய்க்குன்னு எப்படி மேடம் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்? மேடம் இது வந்து 50 ரூபா பாதியை தவிர 150 ரூபா வச்சுட்டு போனேன். 150 ரூபா வச்சுட்டு போனா அதே காசு அதே இடத்துல இருக்குதே தவிர எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னேன் தவிர அந்த காசு எடுத்துக்கின்னு குழந்தைகிட்ட ஜோபில இருந்து எடுத்து வச்சா நான் அப்பதான் பார்த்தேன். எமர்ஜென்சியான சூழ்நிலையில அக்கம் பக்கத்துல கூட காசு வாங்கிட்டு போயிருக்கலாம். இல்ல மேடம், கேட்டா கொடுப்பாங்க. அந்த நேரத்துல நான் இதுதான் பண்ணணும்னு நீங்க காசு பக்கத்துல வாங்கிட்டு போயிருக்கலாம். இல்ல மேடம், பக்கத்து வீட்டுல நான் கேட்டா கொடுப்பாங்க. காசு அந்த டைம்ல இல்லைன்ட்டாங்க. வெள்ளிக்கிழமையே சிலர் கொடுக்க மாட்டாங்க.
150 ரூபா வச்சுட்டு போனது அதே காசு எடுத்து நான் குழந்தை தூக்கிட்டு நான் போயிட்டு பார்க்குறேன் 9 மணிக்கு நான் போயிட்டு வரேன், திட்டிட்டு நான் போகிறேன், என்னத்துக்கு இட்டுன்னு போகிறான் பாரு குழந்தைங்கள அப்படின்னு சொல்கிறேன். வீட்டில் இருந்து சளி மருந்து இருந்தது, ஜுரம் மருந்து அதுக்கு சொல்லலாம் இல்லைங்களா? நான் மருந்து விட்டுட்டேன். குத்தாச்சு, நான் இதுக்கு மேலே ஆஸ்பத்திரி இட்டுன்னு போவாதான் சொன்னேன் மேடம். அவங்க சொல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க மேடம். சாதாரணமா சும்மா நான் இன்னைக்கு மதியமும் நான் சாப்பிடவே இல்லை. கை முழுக சோட்டில் குத்துவாரு. குத்துன நான் டமாஸ்க் பண்ணேன், வலி தாங்க முடியாம அழுத்து இருக்கிறேன். நான் கேட்டேன், நான் டமாஸ்க் பண்ணேன், செவத்துல இடிக்குது. அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் மேடம். ஜோக்கா தமாஷா இல்ல உங்களுக்கு? தமாஷா அந்த மாதிரிலாம் நான் சீரியஸா செய்ய இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டேன். செஞ்சிருக்காங்க மேடம், செஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. பழனியும் பிரியாவும் பேச பேச பழைய பிரச்சனைகளை பத்தி மட்டுமே கலறிட்டு இருக்காங்க. பழனியும் பிரியாவும் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்றத பத்தி பேசுவோம். பிரியா, 1 மாசமா பிரிஞ்சிருக்கீங்க. ம். இனிமேல் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தம்பி, எங்கள் குடும்பத்து ஆளுங்க என் பசங்களுக்கு பார்த்துக்கிறாங்க. அவங்க மேலே தான் பாசம் இருக்கு. நாளைக்கு என் பசங்களுக்கு தனியாக பிரிச்சுட்டுன்னு வந்தாலும் சரி, பெரியவன் சின்னவன் குழந்தை அவங்க ஆயா தத்த மேலே தான் என்னை கூட அம்மான்னு கூப்பிட மாட்டான். அவங்க ஆயாவை தான் அம்மான்னு கூப்பிடுவான், அவங்க பெரியம்மா தான் அம்மான்னு கூப்பிடுவான். அவங்க மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கு. நாளைக்கு பிரிச்சுட்டுன்னு வந்தால் கூட நாளைக்கு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏக்கம் குத்துரும். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு எது இருந்தாலும் அவங்க கண்ணு கருத்துமாக வச்சு பார்த்ததுனால அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. அவங்க மேலே பாசமாக இருக்கிறதுனால அவங்க வீட்டில் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, இவருக்கு மெயினாக பிடிக்க மாட்டேங்குது. 1 மாசமா பிரிஞ்சிருக்கீங்க, இனிமேல் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர்கிட்ட நீங்க சொல்லலாமே. அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை மேடம். எப்படி பிரியா அப்படி சொல்றீங்க? அந்த அளவு நான் மனசு வெறுத்து போயிட்டேன். நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்து எனக்கு ஆசையாக இருக்கும், இவங்க புருஷன் பண்ணிட்டு இவங்க இப்படி இருக்காங்களேன்ட்டு. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கு பிரியா. நீங்க இது ஒரு சான்ஸா எடுத்துக்கணும். நடந்தது நடந்ததாவே இருக்கணும். உங்க குழந்தைங்களுக்காக நீங்க யோசிக்கணும். நீங்க நேரா உங்க ஹஸ்பண்டை கேட்கலாம். அவங்க என்ன செய்வாங்க நாளைக்கு, அவங்க என்ன செய்வாங்கன்னு நீங்க சஜஷன் கொடுக்காதீங்க. நீங்க நேரா கேளுங்க அவரை. அவங்க கிட்ட கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க, நீங்க கேளுங்கம்மா, அவர் பதில் சொல்லட்டும். அவர் இப்படிதான் சொல்லுவாருன்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க? அவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் மேடம் இருக்குது. அவர் உங்க கணவர், மனைவின்ற ஒரு மரியாதை இல்லையாங்க. சரி, அவர் கொடுக்காம போயிட்டார், நீங்க கொடுங்கம்மா. அவங்க நான் ஒரு எனக்கே இல்லைன்னா கூட சாப்பாடு இருந்து எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு வைப்பேன், எல்லாமே செய்வேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ துண்டு பெருத்துன்னு தானே போறிய, உனக்கு எதுக்கு வேஸ்ட்டாக நீ சாப்பிட்டுக்கிற? இதெல்லாம் இந்த பல வாட்டி இந்த கேள்வி கேட்டு நான் அறுத்து விட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் நான் நல்லா இருந்தேன். என்னைக்கு தாலி ஏறின நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷமாக இருந்தேன். தாலி ஏறி வராத நிமிஷம் நான் கஷ்டமாக பட்டுனுக்கிறேன். அவங்க மேடம் என் குடிக்கிறாங்க, வீட்டுல எதுக்கு கலாட்டா மச்சான் எனக்கு வரணும்? என் வீட்டுல எதுக்கு வரணும்? அவன் அப்பா அம்மா மட்டும்தான் கூப்பிட்டேன், அவன் எதுக்கு வரணும் என் இல்லை வீட்டுக்கு? மேடம், எங்கள் தம்பி வந்தது காரணம் எப்படின்னா, என்ன தெரியுமா கேட்டாங்க? சொன்னாரு, உங்க தங்கச்சி மூச்சு பேச்சு இல்லாம மழை கழிச்சு விழுந்துட்டா. அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் வர வச்சிட்டாரு. என்ன சொன்னேன், உங்க தங்கச்சி மூச்சு பேச்சு இல்லாம விழுந்துட்டா. எங்க அக்கா தான் ஃபோன் அட்டன் பண்ணாங்க. அவங்க தாலி பேசி போகிறதுனால ஒரு 2 நாள் வந்துருந்தாங்க. இன்னும் மழை கழிச்சு விட்டுட்டா, அவங்க அப்பா அவங்க அம்மா அனுப்புங்க, குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இவரே தான் ஃபோன் பண்ணார். பண்ணி எங்க அப்பா எங்க அம்மா எப்படி அடிப்பாங்க. எங்க தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தான். இது போல பிரியா வீட்டில் என்னவோ பிரச்சனையா, பிரியா மழை கழிச்சு விழுந்துச்சு. பிரச்சனை கூட சொல்ல, பிரியா மழை கட்சி வந்துடுச்சா. அவங்க வீட்டுக்கார ஃபோன் பண்ணாரு, இன்னும் எதுவுமே பார்த்துன்னு வாடான்னு சொன்னாங்க. அவங்க அண்ணன் அடிச்சாரு, ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அடிச்சாரு. எங்க அப்பா தான் தகாத வார்த்தை ஒரு வார்த்தை விட்டாரு. மேடம் தகாத வார்த்தை எப்படி மேடம் விடணும்? பொண்ணுக்கு என்ன ஒன்று ஆச்சுன்னா ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு துடிக்குமா? எங்க அப்பா சரி, உங்க அண்ணா எப்படி பெரியவர், அவருக்கு அந்த சூழ்நிலையில ஏதோ திட்டாரோ அதே மாதிரிதான் பெத்த தகப்பன் அந்த சூழ்நிலையில உங்களை அந்த மாதிரி நாயத்தை சொல்லி கேட்கலாமே. நாயத்தை கேட்காம நீ ஏன் தகாத வார்த்தையெல்லாம் விடுற? அப்பா அவன் தம்பியும் 15 நாள் ரிமாண்ட் வச்சாங்க. 15 நாள் ரிமாண்ட் வச்சிருந்தாலே வக்கீல் சொன்னாங்க, உங்க வீட்டுக்கார போய் பார்த்தியாமான்னு கேட்டாங்க. பார்க்கல சார், அவங்க மேலும் பிரச்சனை பண்ணுவாங்க, நான் பார்க்கல. போய் பாருங்கம்மா, எங்கள் ஊர் தலைவரும் சொன்னார், போய் பாருங்க, ஏன் பார்க்காம இருக்காது, கட்டின புருஷன். அப்படியே நான் போனேன். அவங்க வீட்டில் அவங்க என்ன மரியாதை கொடுத்தாங்கன்னு கேட்டிங்களா? அவங்க மரியாதையே கொடுக்கல. நான் பாட்டு கம்முன்னு வரீங்களா எப்படி இதுன்னு இப்போ நான் கேட்டதுக்கு, நீ யார் நீ கேட்கறதுக்கு? அவங்க மாமியார், எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, அவங்க அம்மா, உங்கள் தம்பியும் உங்கள் அப்பா வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஆளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வந்தாங்கன்னா நான் காலி பண்ணுறது சரின்ட்டு அவங்க சொன்னாங்க. நான் அதெல்லாம் பொறுத்து கம்முன்னு வந்துட்டேன். நான் குழந்தைய சின்ன குழந்தைட்டு பக்கத்தில் எங்கள் அண்ணன் நிற்க வச்சாங்க. குழந்தைய போன்ட்டு தள்ளி விட்டார் இவர்.
அப்போ எனக்கு மனசு வெறுத்து போச்சு. என் பையனுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணுவேன், பண்ணதான் பாரு. என் பையனை நாளைக்கு அமிச்சாலும் நீ விஷம் வச்சு கொண்டுடுவான்னு சொல்கிறாங்க. எப்படி கட்டின புருஷனை விஷம் வச்சு கொள்கிற அளவுக்கு என் கல் நெஞ்சு கரைச்சேன் நான். அப்போ கட்டின புருஷனுக்கு விஷம் வச்சு கொள்கிற ஆளுன்னா அது என் பிள்ளைங்களுக்கு வைக்கிறது சமம் தானே. அது என் பிள்ளைங்களுக்கு வைக்கிறது சமம், எனக்கே வச்சுக்கிறது தான் சமம். அது நீங்க உங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லுங்க. நான் சேர்ந்து வாத்துக்கு எனக்கு விருப்பம்தான். எனக்கு 6 மாதம் 1 வருஷம் அவங்க பண்ண 6 மாசம் 1 வருஷம் ஆகும்னா அது வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு மனசு மாறணும் மேடம். இது அவங்க வந்து உங்களோட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறாங்க. நானும் வாழணும்னு தான் ஆசை. 6 மாசமோ 1 வருஷமோ நான் கொஞ்சம் எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க அம்மா அப்பாவோட இருக்கணும்னு ஆசைப்படல மேடம். உங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, மனசு மாறணும், அதனால கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க. ஆமா, சொல்லுங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மேடம், இது வந்து பிரச்சனைக்கு மெயின் காரணமே ஏதாவது ஒன்று கேட்டாக்கா தாலி கட்டி நீ வச்சிடற. என்ன மெயின் காரணமே அதுதான். நான் எனக்கு வந்து கோபம் தாங்க முடியாத நான் அடிச்சேன், 2 அடி அடிச்சது உண்மைதான். எதுக்கு நீ ஆவனா தாலி கட்டி வைக்கிற? அருந்து எல்லாரும் 1000 பேர் எதுல தாலி கட்ட தாலியை கட்டி வச்சேன் மேடம். அடி தாங்க முடியாம எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் போயிடுறேன், எங்க அம்மா வீட்டுக்கு நிம்மதியா போயிடுறேன். அதனால தான் தாலி கட்டி வச்சேன். நகை பணம் தான் அவங்க அம்மா அவங்க அப்பா எதிர்பார்க்குறாங்க. இவரும் அதான் சொல்றாரு. அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, நகை பணம். என் சாதாரண எங்கள் பெரியப்பா ஒரு கோயிலுக்கு போனாராம். அங்கே போன டைமில் என்னப்பா பேரெல்லாம் பண்ணுறதுன்னு போய் பார்க்கல. நகை நெட்டே போடலன்னா பேர எனக்கு நான் வேலைக்கு போகிறேன், அவங்க சொன்னது அவங்க செய்ய முடியலன்னா கூட நான் செய்கிறேன். நீ செய்து எனக்கு முக்கியம் இல்லை, அவங்க செய்து. எங்கள் அம்மா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பா கடை வச்சுருக்காங்க. அவங்க வீட்டு வாடகை கடை வாடகை மட்டும்தான் கட்ட முடியும். மற்றபடி வந்து ஒரு குடும்பத்தை வச்சு பண்ண முடியாது. எங்கள் அம்மா ஒரு கூலி வேலைக்கு ஒரு 50 ரூபாய் வேலைக்கு போகிறாங்க, கூலி வேலைக்கு. அந்த காசு சேர்த்து வச்சு தான் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. இனிமேல் நகை பணம்னு எதுவும் கேட்டாங்கன்னா சொல்லுங்க, உங்க மகன் கல்யாணம் பண்ணி நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், அவர் கொடுக்குற காசை இனிமேல் சேர்த்து வச்சு உங்களுக்கு நகையை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க. நீங்க சொல்லிட்டீங்களா 6 மாசம் 1 வருஷம் உங்களுக்கு வேணும்னு? நீங்க சொல்லுங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க பழனி? சரி, சம்மதம் தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்னுடைய நகையை வந்து எடுத்துன்னு போனாங்க. உன் நகையை வந்து சேதனமாக கொண்டு வந்த நகையை எடுத்துன்னு போயிட்டேன். பூட்டு சாவி எடுத்துன்னு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த சாவி வந்து எடுத்துக்கிட்டு பூட்டு திறந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, என்னுடைய குழந்தை மேலே 12,000 போட்டு இந்த 16,000 போட்டு இந்த புக்கு எடுத்துகிட்டு, என்னுடைய நகை ஒரு சவத்தில் 6 பவுன் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். உன் நகையை எடுத்துன்னு போக வேண்டியதானே, என் பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன். பீரோலேருந்து 1000 ரூபாய் வச்சேன், அதையும் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதெல்லாம் எதுக்கு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏன் பணம் ஓன் பணம்னு பேசுறீங்க? இல்லைங்க, இப்போ வாடகை கட்டாமல் நான் சூழ்நிலை இருக்கேன், வேலை செய்ய முடியாமல் சூழ்நிலை இருக்கேன். இப்போ நகை வச்சு தான் நான் அந்த வாடகை கட்டணும். இப்போ எல்லாம் அவங்கள கட்ட சொல்லுங்க அந்த வாடகைக்கு, இல்லை என் நகையை தந்து கொடுக்க சொல்லுங்க. இல்லைங்க மேடம், என் குழந்தை போட்டிருந்த செயின் வந்து ஒரு நிமிஷம் பிரியா, நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஏன் நகை உன் நகைலாம் இல்லை? அவங்க அப்படிதான் பிரிச்சு வச்சு பேசுறாங்க மேடம். அவங்க மாமா போட்ட 4 சவரம் மோதிரம் தான் இருந்தது மேடம். ஆனால் அந்த மோதிரம் நான் எடுக்கவே இல்லை, அவங்க வச்ச இடத்துல தான் இருக்கும். அந்த மோதிரம் நான் எடுக்கல. என் குழந்தை பர்த் சர்டிஃபிகேட் இப்போ எடுத்துன்னு போய் வைக்கல, நான் இதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போய் வச்சிருந்தேன். என் குழந்தைக்கு வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு எங்கள் அம்மா வீடு மெயின் ரோட்டில் இருக்குது. எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தை தூக்கின்னு 2 குழந்தை தூக்கின்னு என்னால் போக முடியாது. குழந்தை சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து அக்கா பேரில் வந்து 4,000 ரூபாய் வந்தது. அந்த பேக்கு என் பேரில் தான் அவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க இன்சூரன்ஸ் காசு. அந்த என் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால, என் பேர் இருக்கிறதுனால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த காசை நான் அவர்கிட்ட அப்பயே சொன்னேன். நான் இதை போல் அந்த பொண்ணு தாலி பிரிச்சு கோக்கணும், காசு இல்லை, அந்த 4,000 ரூபாய் அவங்க போட்ட காசு அவங்க எடுத்துக்கிறாங்க, அந்த காசு எடுத்து போய் நான் கொடுக்க போகிறேன் அப்பயே தான் சொல்லி அந்த அது எடுத்துக்கிட்டு மேடம், அதை பற்றி நான் எதுவும் சொல்ல வரல மேடம். எனக்கு அதுக்கப்புறமா அது எப்படி போடணும், நான் படிச்சிருந்தா கூட எனக்கு தெரியும் மேடம். அது எப்படி போடணும் எடுக்கணும் கூட தெரியாது மேடம். அது அப்படியே தான் போய் வச்சதுபடி, அது 1 மாதத்துக்கு முன்னாடியே போய் வச்சது மேடம். 1 மாதத்துக்கு முன்னாடிலாம் வைக்கல மேடம். 1 மாதத்துக்கு நான் ஹாஸ்பிட்டலில் கடந்தேன் இல்லைங்களா. சம்பவம் நடந்தது சனிக்கிழமை நைட்டு. ஞாயிற்றுக்கிழமை வந்து பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொன்னாங்க, ஆரமும் நெக்லஸும் எடுத்து நான் தான் வச்சேன் கைப்பாடம். என்னுடைய மோந்திரமும் 2 மோந்திரமும் அதிலே தான் வச்சேன். 1000 ரூபாய் வச்சுட்டு போனது. அந்த மோந்திரம் எதுவுமே இல்லை. நான் செக் பண்ணிட்டேன். அந்த அம்மா வந்து கூப்பிட்டு வந்து தான் பார்த்தேன், எதுவுமே கிடையாது ஐயான்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கேன். உன்னுடைய நகையை மட்டும் எடுத்து போக வேண்டியதானே, ஏன் 2 மோந்திரத்தையும் எடுத்துகிட்டு போனேன்? 1000 ரூபாய் எடுத்து எப்படி மேடம் இருந்தாங்க மேடம். நான் போயிட்டேன். நான் சண்டை நடந்த உடனே நானும் என் குடும்பத்தார போயிட்டோம். அவங்க எப்போ வீடு புட்டினாங்க கொண்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எடுத்தாங்களோ இல்லையோ அது வந்து யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. அவங்க சொல்றாங்க இல்ல அப்படின்றாங்க மேடம். அவங்களுக்கு தவிர வேற எடுக்க மாட்டாங்க, யாருமே எடுக்கல. எங்க வீட்டுல வந்து ஒரே ஒரு யாரெல்லாம் இருந்திருக்காங்க இல்லையே, யாருமே இல்லையே. இல்ல மேடம், அடிச்சு சண்டை போட்டு அமிச்சிட்டாங்க மேடம். தம்பி அப்பா என் குழந்தைங்க தூக்கி வெளியே போட்டாச்சு.
நாங்கள் அப்படியே போனது தான். யார் வீடு பூட்டினாங்கன்னு தெரியாது, இது பாருங்க, சாவி யார் அன்னைக்கு கொடுத்தாங்கன்னு நைட்டு தெரியாது. வந்து 2 சாவி இருந்தது. ஒரு சாவி வந்து அவங்க அக்கா பண்ணி எடுத்துன்னு வந்து எங்கள் வீடு வாசலில் போட்டாங்க. எங்கள் மாமா இதோட வாழ மாட்டாங்க. எங்கள் ஆயெல்லாம் சொல்லிட்டாங்க வாழ மாட்டாங்க, அதனால சாவி நீயே வச்சுக்கோ, வீட்டு சாவி எனக்கு தேவை. யாரும் அவங்க அக்கா அக்கா பொண்ணே போட்டாங்க. போல மேடம். இது அக்கா வந்து பொண்ணு போட்டாங்க பொய் மேடம். இது. நீங்க அந்த உங்க டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி அதுக்கப்புறமா நீங்க திரும்பி அவரோட சேர்ந்து வாழும்போது புது பிரியாவா அவருடைய ஆசைகள் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்லாம் நீங்க வந்து மெயினா ஒரு சாதாரணமா அடிச்சுட்டு டமாஸ்க் அடிக்கிறேன்னு சொல்றாரு. சீரியஸ் ஆச்சுன்னா யாருக்கு பத்தி சொல்லுவாரு? என் குடும்பத்தாருக்கு பத்தி அது ரொம்ப சொல்லுவாங்க. தப்பான ஒரு விஷயம் பழனி. அவங்க வந்து 6 மாசம் கழிச்சோ 7 மாசம் கழிச்சோ மனசு மாறி சின்ன சின்ன உங்களுடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் உங்களோட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி பண்ணுவேன்றாங்க. நீங்க அதுக்கு மட்டும் எஸ் ஆர் நோ சொல்லுங்க. மேடம் நான் வந்து எஸ் ஆர் நோ. எஸ் தான், இல்லன்னு சொல்ல வரல. அவ்வளவுதான் பழனி. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க அவங்களை ஏத்துப்பீங்க மேடம் இல்லையா? இவ்வளவு பொய் சொல்லிட்டு நீங்களும் நம்ம இல்ல வந்து இல்ல நான் எப்படி நடந்து நான் முடிஞ்சிருச்சு பழனி. ம். புது வாழ்க்கைய நினைச்சு ஆரம்பிங்க. புது வாழ்க்கை அன்னைக்குதான் கல்யாணம் பண்ணி நாங்க புதுசா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கோம் உங்க 2 குழந்தைங்களுக்காக. சரியா பிரியா? புதுசா நாங்க இன்னைக்குதான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கை இந்த அளவு- ஆரம்பிங்களே. நான் வாழத்துக்கு ரெடி மேடம். எனக்கு 6 மாசம் 7 மாசம் ஆகும். அவ்வளவுதான். நீங்க அன்னைக்குதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது உங்க மனசுல. 6-7 மாசத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழும்போது உங்க குழந்தைங்களை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இன்னைக்குதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னில இருந்து நாங்க புது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி நீங்க உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் நிறையவே தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க அடிச்சிருக்க கூடாது. ஒரு சில வார்த்தைகள் பேசி உங்க அண்ணா ஒரு பொண்ணுன்னு பார்க்கணும். ஒரு பொண்ணுன்னு அவங்கள பார்த்து உங்க அண்ணா வந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசியிருக்க கூடாது. உங்க அம்மா அந்த மாதிரி உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தொட்டதுக்கெல்லாம் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடாது பழனி. அப்புறம் வாழ்க்கையில நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கே அர்த்தமே இல்லாம போயிடும். உங்க 2 பேரு உங்க 2 குழந்தைங்களை பத்தி யோசிச்சு அவங்க பார்க்கணும். வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. அதான் ஒரு அந்த வாட்டி சொன்னாலும் அது 10 வந்து வாட்டி 2வது சொன்னாலும் அது சொன்னதுதான் பழனி. அது நீங்க நியாயப்படுத்த பார்க்காதீங்க. தயவு செஞ்சு உங்க அம்மாக்கு அண்ணாக்குலாம் நீங்க பரிஞ்சு பேசும்போது உங்க வைஃப் இவங்க உங்களை நம்பி வந்தவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க, எப்படி மனசு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் விட்டு கொடுக்காதான் மேடம் பேசுவேன். எங்க அம்மா கிட்டலாம் வந்து சரிங்களா? ஏதாவது அதே சரி மாதிரி இருங்க. உங்ககிட்டயும் ஒரு சில மாற்றங்களை நீங்க பண்ணிக்கோங்க. அடிக்கிறது, தவறான வார்த்தைகள் சொல்லி பேசுறது விட்டுடுங்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து புது வாழ்க்கையை ஆரம்பிங்க குழந்தைங்களுக்காக. சரிங்களா? நாங்க எவ்வளோ சொல்லியும் பழனியும் பிரியாவும் ஒரு கோர்ட் ரூம்ல எதிர் கட்சிக்காரங்க மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா பிரியா சொன்ன மாதிரி ஒரு 6-7 மாசம் 2 பேரும் தனித்தனியா வாழ்ந்து அவங்களுடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு அவங்களுடைய குழந்தைங்களுடைய நலனை கருதி 2 பேரும் சந்தோஷமா ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.